ஹாய், குட் மார்னிங். ஐ எம் ஜேசி முத்துகிருஷ்ணன் நெய்வேலி. அன்பு பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களிடத்திலே ஹின் பிலாசபி, கோழி தத்துவம் என்கிற ஒரு சின்ன சிந்தனையை ஒரு 5 நிமிடம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறேன். பெட்டை கோழி பார்த்திருப்பீங்களா? பார்த்திருப்பீங்க. முட்டை பார்த்திருப்பீங்களா? பெட்டை கோழி அந்த முட்டையை விடும். அந்த முட்டை மேல அது ஏறி உட்காந்துக்கும். ஏன்? அடை காக்கிறதுக்காக. எத்தனை நாள் உட்காந்துருக்கும்? 21 நாள்ல இருந்து 23 நாள் வரையும் அது மேல உட்காந்துரும். 21 நாள் ஆனதுக்கு பிறகு அந்த முட்டைக்கு போதுமான வெப்பம் வந்துடும். இப்ப அந்த கோழி குஞ்சு உடைச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தயாராகிடும். தினம் தினம் இந்த கோழி என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய அழகை அது மேல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். உள்ள அவர் என்ன கண்டிஷன்ல இருக்கிறார், குரல் கொடுக்குறாரா, அசைகிறாரா, அது ஃபார்ம் ஆயிட்டாரா அப்படிங்கறத அதை தினம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு அந்த கோழி குஞ்சு வளர்றதுக்கு தயாராகிடுவாரு. ஆனா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த கோழி நினைச்சா தொப்புன்னு கொத்தி ஒரு ஓட்டையை போட்டு அந்த கோழி குஞ்சு வெளியே எடுத்துரும். ஆனா செய்யாது. ஏன் தெரியுமா? இங்கதான் நமக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. அந்த கோழி குஞ்சுக்கும் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, கோழி குஞ்சு, உன்னை உருவாக்குறது விட என் வேலை முடிஞ்சிச்சு. அதை நீதான் உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும். இதுதான். இந்த கோழி குஞ்சு அந்த முட்டையை உடைச்சுக்கிட்டு வெளியே வர முடியுமா? ஒரு ரோஜா இதழ் பாக்குறீங்களா, எவ்வளவு மென்மையான, அதை விட மென்மையான, இருந்தாலும் நீ வந்துதான் ஆகணும், நீ தான் உடைச்சுக்கிட்டு வரணும். கோழி பேசாம உட்காந்துருக்கும். ஆனா அந்த கோழி குஞ்சு தன்னுடைய மொத்த சக்தியையும் திரட்டி உள்ளுக்குள்ள இருந்து உடைச்சுக்கிட்டு வர்றதுக்கு தகவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் டாப் போன்னு வச்சுக்கிட்டு வரும். இதுதான் நண்பர்களே, நாமளும் இப்படி பல விஷயங்களை உடைச்சுக்கிட்டு தான் அந்த வெளியில வர வேண்டியிருக்குது. என்ன விஷயத்தை உடைச்சுக்கிட்டு நாம வெளியே வந்தா வாழ்க்கையில பெரிய சாதனை அடையலாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு உளவியலாளர்கள், வல்லுநர்கள், பயிற்சியாளர்கள், இந்த மாதிரி அதுக்கான வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் மேஜரான விஷயங்கள் என்னென்ன நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, நாம் எதை உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும்னா முடியாது என்கிற எண்ணத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும். 2வது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்ற இந்த எண்ணத்தை உடைச்சுக்கிட்டு வரணும். 3வது, சோம்பேறித்தனம். 4வது, பயனற்ற வழக்கங்கள், அன்ப்ராடக்டிவ் ரூட்டீன்ஸ். இந்த 4 தான் மேஜரா இன்றைக்கு பேசப்படுது. இந்த 4ஐயும் நாம உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தோம்னா நிச்சயமா நாம ஒரு பெரிய சாதனையாளர் ஆயிடலாம். முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நாம முதல்ல எடுத்துக்கணும். இன்னைக்கு உலகையே புரட்டி போட்டிருக்கிற இந்த கொரோனாவை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கொரோனாவில இருந்து மக்களை காப்பாற்ற முடியாது என்று நினைத்திருந்தால் எத்தனை ஆயிரக்கணக்கான, எத்தனை லட்சக்கணக்கான, எத்தனை கோடிக்கணக்கான மக்களை, நீ உட்பட, நான் உட்பட எத்தனை மக்களை நாம் இழந்திருப்போம். ஆனால் முடியும் என்கிற எண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்களும், விஞ்ஞானிகளும், வல்லுநர்களும், மருத்துவர்களும், காவல்துறையினரும், துப்புரவு பணியாளர்களும் இப்படி வீதியில போனா அவங்களே செத்து போயிடுவாங்க. இருந்தாலும் துணிஞ்சு இதை முடியும், செய்யணும் என்கிற அந்த டிட்டர்மினேஷன், அந்த உறுதியான மனநிலையோடு அங்க நிக்கிறதுனாலதான் இத்தனை கோடி மக்களுடைய உயிரை இந்த உலகம் முழுக்க காப்பாற்ற முடியும். அப்ப முடியும் என்கிற சிந்தனை நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா, அது ரொம்ப உறுதியா, தீவிரமா என்னால முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னா உலகத்துல எதை வேணாலும் நாம சாதிக்க முடியும். 2வது, நேரம் இல்லைன்னு சொல்றோம். என்னுடைய நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் நாம தூங்குறோம். மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்கு? ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் இருக்கு. அந்த 16 மணி நேரத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த நேரத்தை நாம் முறையாக திட்டமிட்டு அந்த திட்டமிட்டபடி நாம் செயல்பட்டோம்னா இருக்கிற நேரம் நமக்கு போதும். நேரம் இல்லை அப்படிங்கிற இந்த கருத்துல நாம உடைச்சுக்கிட்டு வெளியே வரணும். 3வது, சோம்பேறித்தனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில முன்னேற துடிக்கிறவங்களுக்கு இதுல இருந்து வெளியே உடைச்சுக்கிட்டு வரணும்னா அந்த சோம்பேறித்தனம்ங்கிற இந்த விஷயத்துல இருந்து நாம உடைச்சுக்கிட்டு வரணும். நான் என்னுடைய நிறைய நண்பர்கள்ட்ட காலையில போன் பண்ணி கேட்பேன். 9 மணிக்கு, சார் குட் மார்னிங், பிள்ளைங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்பேன். தூங்கிட்டு இருக்காங்க. மணி 9 ஆயிடுச்சு. ஆமா, தூங்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு தூங்குறாங்க, 12 மணிக்கு தூங்குறாங்க, 1 மணி 1:30 மணி வரையும் தூங்குறாங்க. காலையில சாப்பிடாம தூங்குறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா உடம்பு சோம்பேறியாகுமா, உற்சாகமாகுமா? உடம்பு சோம்பேறியாகும். இது இப்படியே நீ ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் பழகிட்டீங்கன்னா இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து நீ வெளியே வர்றதே பெரிய சிரமமாயிடும். அப்ப இந்த சோம்பேறித்தனம், லேசினஸ் அப்படிங்கிறது, அதுல இருந்து நாம வாழ்க்கையில சாதிக்க துடிக்கிறவங்க இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து உடைச்சுக்கிட்டு நாம வெளியே வரணும். இங்க போகணுமா, டக்குன்னு கிளம்பணும், இமீடியட்டா கிளம்பணும். இவங்களை பார்க்கணுமா, உடனே கிளம்பணும். என்னதை செய்யணுமா, உடனே இந்த புத்தகத்தை இன்னைக்கு முடிக்கணுமா, இப்பவே முடிக்கணும் அப்படிங்கிற அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் உடனடியா நம்ம செஞ்சிடணும். அந்த அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், அந்த உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்கு. இந்த சோம்பேறித்தனத்தை நாம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னோம்னா அது வாழ்க்கையில நாம வெற்றி அடைய முடியாது. அப்புறம்
இந்த பயனற்ற வழக்கங்கள், அன்ப்ராடக்டிவ் ரொட்டீன்ஸ். நம்மளுடைய ரொட்டீன் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு நம்ம என்னென்ன செய்யறோம், வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா வேறு சில திறமைகள் வேணும். என்னென்ன திறமைகள் வேணும்? முதல்ல நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய நிலைக்கு போறதுனாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். அப்ப இந்த உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி. ரெண்டாவது, நமக்கு கோவம் வரக்கூடாது, ஆத்திரம் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, ஈகோ வரக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனசு உடைஞ்சிடாம அதை நிதானமா உட்காந்து இதை எப்படி செய்யணும், இதை எப்படி முடிக்கணும் என்கிற அந்த பக்குவம், நிதானம், பொறுமை இதெல்லாம் நமக்கு வேணும். அப்ப மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மனத்தை நாம் பக்குவமா வச்சுக்கிறதுக்கான மனப்பயிற்சிகள், தியான பயிற்சிகள் நம்மளுடைய ரொட்டீன்ல ஏதாவது செய்யறோமோ, ரொட்டீன்னா உடற்பயிற்சி செய்யறோமா, தவம் செய்யறோமா, அன்றாட செய்தித்தாள்கள் நாம் படிக்கிறோமா, நம்மளுடைய புது அறிவை வளர்த்துக்கிறோமா, சுய மேம்பாட்டிற்கான எந்த வேலையாவது நாம செய்யறோமா, நம்மளுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு, நம்மளுடைய பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு, பல்வேறு திறன்கள், இப்படி தேவைப்படுகிற பல்வேறு திறன்களை, வாழ்க்கை திறன்களை நாம ஏதாவது வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ரொட்டீன்ல ஏதாவது வச்சிருக்கிறோமா? அப்போ இதெல்லாம் இல்லாம நம்ம ரொட்டீனா சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அன்ப்ராடக்டிவ் ரொட்டீன்ஸ், பயனற்ற வழக்கங்கள். அப்போ ப்ராடக்டிவ் ரொட்டீன்ஸை நம்ம செட் பண்ணணும். அதுக்குள்ள உடலுக்கான, மனதுக்கான, நம்மளுடைய வாழ்க்கை திறன்களை மேம்படுத்திக்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களை அந்த ரொட்டீன் கொண்டு வரணும். ஆகவே நண்பர்களே, இந்த கோழி தத்துவத்தின் மூலமா நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம், நாம தான் உழைச்சிக்கிட்டு வெளியே வரணும். நாம தான் உழைச்சி பிழைச்சோம், வேற யாரும் நமக்காக செய்ய முடியாது. அதுல மிக முக்கியமா நான் சொல்லுகிற இந்த 4 விஷயத்திலிருந்து நீங்க வெளியே வந்து என்னால் முடியும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் சாதனையாளனாக முடியும். நீங்கள் எல்லோரும் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக வர வேண்டும் என்ற தருணத்தில் கேட்டுக்கொண்டு அன்பான உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுகள் தோறும் அளவில்லா மாற்றங்கள் தரும் JCI நெய்வேலி விஷன் பிளஸ் 2020 டீம் நடத்தும் 3ஆம் நாள் பயிற்சிக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இன்றைய நமது பயிற்சியாளர் பெண் இனத்துக்கு பெருமை தேடி தருபவர். தமிழ், ஆங்கிலம், இந்தி என 3 மொழிகள் பேசி JCI மண்டலம் 23 அனைத்து கிளைகளிலும் பயிற்சிகள் எடுத்த 2019 அவுட்ஸ்டாண்டிங் லேடி JC. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் BBA, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MSc சைக்காலஜி மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் இந்திய கல்வி நிறுவனத்தில் CIWA, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் போன்றவை இவரது கல்வியின் எல்லை. தற்கொலை தடுப்பு ஆலோசகராக தகுதி பெற்றவர். இந்தி மொழி பயின்று அதில் மாநில அளவில் தரம் பெற்றவர். தட்டச்சு, சுருக்கெழுத்து மற்றும் கம்ப்யூட்டர் துறையில் தேர்ந்தவர். சென்னை கவுன்சிலர் ஃபவுண்டேஷனில் பதிவு பெற்ற உறுப்பினர் மற்றும் இந்திய மனோதத்துவ ஆலோசகர் பள்ளியில் ஆயுட்கால உறுப்பினர். இவர் 1994 முதல் 1998 வரை சிட்டி யூனியன் வங்கியில் பணிபுரிந்தார். 2008 முதல் மனோதத்துவ மற்றும் உளவியல் ஆலோசகர். 2015-16 கேந்திரிய வித்யாலாவில் பணிபுரிந்தார். NLC இந்திய பொது மருத்துவமனையில் மித்ரா கவுன்சிலிங் மற்றும் சைல்டு கைடன்ஸ் கிளினிக்கில் பணிபுரிகிறார். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஹவு டு ஹேண்டில் ஸ்லோ லேர்னர்ஸ் மற்றும் அன்ட்ராவலிங் தி பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் டிஸ்லெக்சிக்ஸ் போன்ற வகுப்புகள் எடுத்தவர். நெய்வேலி ஜவஹர் கல்லூரியில் IQ ட்ரைனிங் மற்றும் ஓம் ஜுவல்லரியில் சேல்ஸ் டெக்னிக்ஸ் ட்ரைனிங் எடுத்து வெற்றி கண்டவர். இவர் JCI இந்தியாவின் தேசிய பயிற்சியாளர். NLC இந்தியா நடத்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சி வகுப்புகள் எடுத்தவர். நெய்வேலி மந்தாரக்குப்பம் பள்ளியிலும் வகுப்புகள் நடத்தி மாணவ முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர். தாகூர் மெட்ரிக் பள்ளி மற்றும் அரவிந்தர் மெட்ரிக் பள்ளியில் மாணவ திறன் மேம்பாட்டு வகுப்புகள் எடுத்து வெற்றி கண்டவர். இவர் NLC இந்திய LDCயில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலி ஹார்மோனி, கோல் செட்டிங், நோ யுவர் செல்ஃப், மைண்ட் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர் மற்றும் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் போன்ற வகுப்புகளை எடுத்தவர். இவர்தான் இன்றைய நமது பயிற்சியாளர் பெண்மணி, நம்முடைய ஜோன் 23 ஜோன் ஃபேக்கல்டி செல் சேர்மன் JFM டாக்டர் நர்மதா ரமேஷ் அவர்கள். இதோ அனைவருக்கும் வணக்கம். மனதில் உறுதி வேண்டும்,
வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைவசம் ஆக வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். ஓம் ஓம் ஓம். Thank you God for yet another beautiful and lovely day. I just love to meet you all, dear students. A very, very happy morning. JCI நெய்வேலியோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம் விஷன் பிளஸ், அதுல நானும் ஒரு ஃபேக்கல்ட்டியா இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப அழகா நம்ம பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஹரீஷ் ஜி எப்படி நம்ம வந்து பேட்ரியாட்டிசம் இருக்கணும், நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பேட்ரியாட்டிக் பிளட்டை நமக்கு உள்ள எல்லாருக்குள்ளயும் இன்ஜெக்ட் பண்ணிருக்காரு. அப்படித்தானே? நேத்திக்கு பண்ண பஞ்சார் செஷனை கேட்கவே வேணாம், பவர் பேக்ட் செஷன். அப்படியே ஒரு 1 hour போனதே தெரியல, அந்த மாதிரி பண்ண ஒரு செஷன். ஸோ இன்னைக்கு நான் உங்க எல்லாரோடையும் மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல சந்திக்க போறேன். என்னது மைண்ட்னா என்ன? மைண்ட்னா என்ன அப்படின்னா, எது ஒண்ணு நம்மளை யோசிக்க வைக்குதோ, எது ஒண்ணு நம்மளை ஏதோ ஒரு விதமா செயல்பட வைக்குதோ, அதுக்கு பேர் தான் மனசு. இந்த மனசு ரொம்ப முக்கியமாங்க, கண்டிப்பா முக்கியம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம்னு வச்சுங்களேன், அதுக்கு எது காரணம்னா நம்மளோட மனசு. நம்ம ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அதுக்கு எது காரணம்னா நம்மளோட மனசு. நம்மளால எதுவும் சாதிக்க முடியலன்னு நினைக்கிறோம்னா அதுக்கும் காரணம் நம்ம மனசு. இந்த மனசை எப்படி நம்ம மைண்ட் பண்ண போறோம்? நீங்களாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அங்க வந்து கிளாஸ் லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மிஸ் ஏதாவது ஒரு அவசர வேலையா வெளியில போகும்போது லீடரை கூப்பிட்டு கிளாஸை மைண்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. மைண்ட் பண்றது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி பசங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். மைண்ட் பண்றதுன்றது வேற ஒண்ணும் இல்லப்பா, நம்ம மனசை கவனிக்கிறது. மனசுன்னு ஒண்ணு உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கவனிக்க போறோம் இன்னைக்கு ஒரு செஷன்ல. மைண்ட்ன்றது எவ்வளவு சிம்பிளா நம்ம சொல்லலாம்னு பாத்தீங்களேன். எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் தெரியும். கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்பு தான் ஹார்ட்வேர், நம்ம மைண்ட் தான் சாஃப்ட்வேர். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா ரொம்ப நல்லவர். அந்த அந்த நாட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லா சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லா வேலையுமே செய்யக்கூடிய நல்ல மனசு கொண்ட ராஜா. நிஜமாவே மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு இந்த ராஜா, நம்ம சரியா வேலை செய்யறோமான்னு செக் பண்றது உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜாவும் மந்திரியும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு சாதாரண ஆள் மாதிரி நைட் ஆனதும் அப்படி ஊரெல்லாம் சுத்தி வராங்க. அப்போ அங்க ஒரு மர வியாபாரி கடை வச்சிருக்காரு. விறகெல்லாம் விற்பாங்க தானே, அதை விற்கிற வுட் மர்ச்சன்ட் இருக்காரு. அந்த கடையை கிராஸ் பண்ணி போகும்போது ராஜா சொல்றாரு, என்னன்னே தெரியல எனக்கு, இந்த விறகு வியாபாரி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவனை போட்டு தள்ளிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மந்திரிக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ராஜா ஒரு நாளுமே யாருக்குமே கெட்டது நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஏன் இந்த ராஜா இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டாரு. 2 பேரும் வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, தூங்கி எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தாக்க, சரி என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா இந்த மறுநாள் நைட்டுக்கு வந்து இதே மந்திரி வந்து தான் மட்டும் தனியா திரும்பவும் மாறு வேஷத்துல சும்மா அந்த கடைக்காரங்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. என்னப்பா வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா, உன்னால நல்ல காசு வருமானம்லாம் ஈட்ட முடியுதா, பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருக்கா, வசதியா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த விறகு வெட்டி சொல்றாங்க, அதை ஏங்க கேக்குறீங்க, ஒன்னும் வியாபாரமே டல் அடிக்குது, எக்கானமியே டவுனா இருக்கு, ஒண்ணுமே வாங்க வரமாட்டேங்கிறாங்க யாருமே, நானே இந்த ராஜா எப்ப மண்டைய போடுவான்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு மந்திரிக்கு. என்னது இது, ராஜா அப்படி சொல்றாரு, இந்த மந்திரி இது விறகு வியாபாரி இப்படி சொல்றாருன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு போயிடுறாரு. ஒண்ணும் காமிச்சுக்கல. இப்பதான் அந்த மந்திரி புரிஞ்சுக்கிறாரு, அவர் அப்படி நினைக்கிற எண்ணம் தான் அவர் அப்படி ராஜாவை நினைக்க வைக்குதுன்னு சொல்றாரு. சரின்னு என்ன பண்ணா, இதை சரி பண்ண. மந்திரியும் ரொம்ப நல்லவர், ராஜா நல்லவரா இருக்கிற அளவுக்கு மந்திரியும் ரொம்ப நல்லவர். அவரு என்ன நினைக்கிறாரு, சரி இந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம சரி பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் இன்னொரு ஆளை கூப்பிட்டு நிறைய இவரோட கை காசை எடுத்து கொடுத்து போய் அந்த கடைக்கு போய் நிறைய சந்தன மரம்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அவன் கொண்டாந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே இந்த மந்திரி என்ன பண்றாரு, எடுத்துட்டு போய் தானே எடுத்துட்டு போய் ராஜாட்ட கொடுத்துட்டு, ராஜா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நகர்வலம் போனோம் இல்லையா, அப்போ ஒரு விறகு வியாபாரி கடையை பார்த்தோம் இல்லையா, அந்த விறகு வியாபாரி உங்களுக்காக கிஃப்டா இந்த சந்தன மரத்தெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு பாருங்க. அந்த சந்தனத்தோட ஸ்மெல் அப்படியே சோ பிளசன்ட்.
அப்படியே ராஜாக்கு மூடு ரொம்ப நல்ல மூட் ஆகுது. இவ்வளவு வசதியான ஒரு சந்தனத்தை வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கானா, அச்சோ இவ்வளவு நல்லவரையா நான் கொலை செய்யணும்னு நினைச்சுட்டு தன்னைத்தானே நினைச்சு வெட்கப்பட்டாராம். உடனே என்ன பண்ணாரு இந்த மந்திரி, இன்னொரு வேலையை செஞ்சாரு. இந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாராம். இத கொண்டு அந்த விறகு வியாபாரிக்கு கொண்டு கொடுக்கவும் அவன் நினைச்சானா, அச்சோ இவ்வளோ நல்ல ராஜாவை போய் நம்ம போட்டு தரணும்னு நினைச்சோமா, சே என்ன புத்தி இது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுவோம். பயங்கர பொட்டன்ஷியல் உள்ள ஒரு மைண்டு. ஆனா இந்த மைண்ட் என்னன்னாக்க, மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மைண்ட சரியா நம்ம கவனிக்கணும். அது என்ன பண்ணுது, எந்த திசையில போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கணும். மைண்ட் இஸ் a பியூட்டிஃபுல் சர்வெண்ட் பட் a dangerous master. மைண்ட் நம்ம சொல்றபடி நம்ம கேட்டுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது பாட்டுக்கு நல்ல வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அவர் மாஸ்டர், நம்ம சொல்றதை நம்மளே கேட்க மாட்டோம். சோ இப்படிப்பட்ட ஒரு மைண்டை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்ப 4 படம் வந்திருக்கு. இந்த 4 படம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? யார் இவங்க அப்படின்னு பார்த்தா, ஏபிஜே அப்துல் கலாம், MS தோனி, ரத்தன் டாடா அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ். இப்ப என்ன கொஸ்டின்னா, வாட் இஸ் காமன் இன் தீஸ் பீப்புள்? இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 4 பேருக்குள்ளயுமே ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னதுன்னு நீங்க இப்ப டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, டு இட். உதய் காம், சஞ்சய் திங்கிங், அனன்யா கான்ஃபிடன்ஸ். Wow, 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 achievement. They achieved something in the leadership. Hard work, talented. Wow, wow. எவ்வளவு wonderful children இன்னைக்கு நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you very much. Thank you. இதுல நீங்க சொன்னதுல யார் சொன்னது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது ஒவ்வொருத்தர் சொன்னதுமே சரி. எல்லாருமே all of you have answered very well. It is right. One more thing என்னன்னாக்க, இந்த 4 பேருமே அவங்க மைண்ட திறம்பட மைண்ட் பண்ணுவாங்க. என்ன மைண்ட் பண்ணாங்கன்னு பாப்போமா? அப்துல் கலாம் யாருங்க? ரொம்ப சாதாரண குடும்பத்துல ராமேஸ்வரத்துல பிறந்து ரொம்ப சாதாரண ஒரு கீழ்நிலையில இருந்து தன்னோட சுய முன்னேற்றத்துல மேல வந்து இந்தியாவுக்கே நம்ம எல்லாருக்குமே இன்னும் எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் காந்தி தாத்தானா ஞாபகம் இருக்கிற மாதிரி கலாம் தாத்தானாலும் ஞாபகம் இருக்கும், அப்படித்தானே? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்த அவரோட பதவியிலேயே வகிச்சார், நம்மளோட மனசுலயும் வகிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணாரு அவரு? இந்தியாவாலலாம் ஏவுகணை எல்லாம் தயாரிக்க முடியாது, விட முடியாது, அதெல்லாம் ஒரு சப்ப கண்ட்ரி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாரு? he became the missile man of India. தோனி யாரு? நம்ம தலை என்ன பண்ணுவாரு? எப்பேற்பட்ட நெருக்கடியா இருந்தாலும் ஐயா கூலா நிப்பாரு, நின்னு ஆடுவாரு. அட்லேசி பாலு பக்குன்னு எல்லாரும் பார்க்கும்போது அடிச்சு தூக்கி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு மேட்ச ஜெயிச்சிருவாரு. ஓகே, ரத்தன் டாடா யாரு? ஏன் இதுல போட்டிருக்கு? அவர் வந்து முதல்ல இந்தியால ஒரு காரை தானே எல்லா பார்ட்ஸோட சப் பார்ட்ஸோட தயாரிச்சு வெளியிட்ட டாடா இண்டிகான்னு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த கார் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காரை கொடுத்தவர் டாடா. டாடா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நம்ம கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தவர் யாருன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிடிச்ச ஆப்பிள் நிறுவன தலைவர். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? மைக்ரோசாஃப்ட்னு ஒரு நிறுவனம் வந்தது, ஏகாதிபத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாஃப்ட்வேர்னாலே அவங்கதான். அந்த மாதிரி இடத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவரை பிடிச்சி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு? தானே ஒரு கம்பெனி தயாரிப்போம்னு சொல்லி தன் மனசை நல்லா டிட்டர்மைன் பண்ணி எதுக்கும் ஆசைப்படாம எந்த சவாலும் தான் நான் சமாளிச்சதுன்னு சொல்லி ஆப்பிள்னு ஒரு கம்பெனி தொடங்குறாரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஆப்பிளோட நிலைமையை நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு, அப்படித்தானே? இந்த 4 பேருக்கு என்ன காமனா இருக்கு? நான் நினைச்சத நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு 100% அவங்க மனசுல எல்லாம் ஆழ போட்டுக்கிட்டு அதை சாதிச்சு காமிச்சது. இந்த 4% மாதிரியே நம்மளும் ஆக முடியும். அது எப்படின்னா இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். சோ இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றத பார்க்கணும் இல்லையா? அதுக்காக சோ ஃபர்ஸ்ட் இப்ப மைண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, மைண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். மைண்டை எப்படி பழக்கம் பண்றது, நம்ம சொல்றதை எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது மைண்டை எப்படி நல்லா பாதுகாத்து வளர்க்கறது, அதுக்கு நல்ல சாப்பாடை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது நல்லா வளர்த்துட்டோம், நல்லா பாதுகாத்துக்கிட்டோம்,
ஆனா அந்த மைண்டை யூஸ் பண்ணணும்ல, எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதையும் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நோ யுவர் மைண்ட். நோனா என்னது? தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னாக்க உங்க சீட்லயே நல்லா சௌகரியமா அப்படி சாஞ்சு உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கணும் 1 நிமிஷம். நான் கண்ணை திறங்கன்னு சொல்ற வரைக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்ணை மூடிக்கணும். ஓகே, இப்ப கண்ணை திறக்கலாம். திறந்துட்டு சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேடம் நீங்க சொன்ன இந்த நேரம் என் மனசுல ஒரு எண்ணம் கூட வரவே இல்லை, என்னால இதை கரெக்டா செய்ய முடிஞ்சுது, நான் ஒரு எதையுமே நினைக்கவே இல்லை அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. வெறும்னா எஸ்ன்னு போட்டா போதும். ஓகே, இல்ல என்னால அதை பண்ண முடியல, ஏதோ மனசுல என்ன வந்துச்சு அப்படின்னா நோக்கு என் போடுங்க, போட்டா போதும். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, நோ, எஸ், நோ 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 நோ, எவ்வளவு நோ. ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ், தேங்க்யூ தேங்க்யூ. நோன் போட்டவங்களுக்கு எல்லாம் நிஜமாவே நீங்களே அப்படி கை தட்டிக்கணும். கிட்டத்தட்ட உண்மையதான் போட்டிருக்கீங்க. ஏன் தெரியுமா? நம்மளால நம்ம மனசை நிறுத்த முடியல. மனசோட இயல்பே அப்படித்தான். மனம் ஒரு குரங்குன்னு கூட சொல்லுவாங்க. குரங்குன்னா தாவிக்கிட்டே இருக்குமா, அப்படித்தானே? ஒரு இடமா உட்காராது. அழகா நீங்க எல்லாம் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் சமத்தா கிளாஸ் கவனிக்கிறீங்க. குரங்கால முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஆனா இந்த குரங்கை இன்னொரு விதமா கூட நம்ம யோசிச்சு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். என்னன்னா, குரங்குன்னு சொன்னா நமக்கு ஹிந்துஸ்க்குலாம் என்ன கடவுள் ஞாபகம் வரும்? ஆஞ்சநேயர் ஞாபகம் வருவார். ஆஞ்சநேயருக்கு என்ன தெரியாது? தன் பலம் என்னன்னு அவருக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வெரி வெரி பவர்ஃபுல் மைண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும், அதோட பவர் என்னன்றது நமக்கு தெரியாது. சோ இனிமேலாம் எப்ப மைண்டை பத்தி நீங்க நினைச்சு மைண்ட் இஸ் டேஷ் யாராவது சொன்னா பிளீஸ் டோன்ட் சே இட் இஸ் அ மங்கி, மைண்ட் இஸ் ஹனுமான் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அப்படியே பவர்ஃபுல்லா பார்த்து நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? சோ இதுல என்னன்னாக்க ஒரே 1 நிமிஷம் கண்ணை மூடிட்டு சைலண்டா இருங்க. எதுவும் சொல்லக்கூடாது, தாட்ஸ் யோசிக்க கூடாதுன்னு சொன்னேன். நம்மளால செய்ய முடியலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற பேச்ச நம்மளே கேட்க ரெடியா இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? நம்ம சொல்ற பேச்ச நம்மளே கேட்கலன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்றத மத்தவங்க எல்லாம் எப்படி கேட்பாங்க? அதுக்காகவாது யூ ஷுட் டேம் யுவர் மைண்ட். சரியா? ஓகே. சோ இந்த டேம் பண்றது பொதுவா நான் சில விஷயங்கள் பார்ப்பேன். சின்ன பசங்களான நீங்களாகட்டும், எங்களை மாதிரி உள்ள பெரியவங்களாகட்டும், இதுல இல்ல மத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா அடல்ட்ஸுமே ஒரு விஷயம் உண்டு. நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க நியூ இயர் பிறந்த உடனே ஒரு ரெசல்யூஷன் போடுவோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஜனவரி 1 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இனிமே கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் கவனிக்கணும், கரெக்டா டெய்லி வாக்கிங் போகணும், காஃபி டீ எல்லாம் உடம்புக்கு கெடுதல், இனிமேலாம் அதை குடிக்கவே கூடாது, டெய்லி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இது மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் போட்டுக்கிட்டே போவோம். இது மாதிரிதான் ஒரு ஆளு ஒரு ஜிம்முக்கு போனாரு. வழக்கமா ஜிம்முக்கு போற ஆளு. அவர் போனது ஜனவரி 4 போனா அந்த ஜிம் இருக்கிற பில்டிங்குள்ள காரை பார்க் பண்றதுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்றாரு. செம்ம கடுப்பா இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் மேல போய் பாக்குறாரு, ட்ரெட்மில் ஆகட்டும் மத்த மிஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபுல்லி பேக்கடா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவரால் தன்னைத்தானே நம்ப முடியல. உடனே அங்க ஜிம்ல இருக்க மேனேஜரை போய் கேட்கிறா, என்ன ஆச்சு, நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஏன் உனக்கு இப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது, மிஷின்ஸ் பத்தவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, சார் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன் போட்ட பார்ட்டிங்க, ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க பழையபடி ஆயிடும்னு சொல்றாரு. அவர் சொல்றது வேடிக்கை மாதிரி இருந்தா கூட உண்மைதானே. பசங்களை நம்ம என்ன பண்றோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சில காமனான விஷயங்கள் உண்டு. இப்ப காலையில முத்துகிருஷ்ணன் அங்கிள் உங்களுக்கு சொன்னாங்க தானே, பசங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல முக்கியமான வீக்னஸ் என்னன்னாக்க, கொஞ்சம் சரி விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு லேசான சோம்பேறித்தனம் இருக்கும். இன்னொன்னு இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னாக்க, எங்க ஜெனரேஷன்ஸ்ல இல்லாத அளவுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, ஈஸியா எது நமக்கு தேவையில்லையோ அதை நோக்கி மனசு போகுது. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா. எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைங்க தான், எல்லாருமே நீங்க நல்லா படிக்கணும், நல்லா வாழ்க்கையில போகணும்னு நினைக்கிற குழந்தைங்க தான் நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. திஸ் இஸ் காமன் இன் யூ ஆல். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குது. காலையில அம்மா நான் லீவ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய மொபைல் பாக்குறேம்மா, இனிமே நான் குறைச்சிக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிருப்பீங்க. அம்மா கிட்ட கூட சொல்லுவீங்க. நான் ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டு வந்த உடனே மனசுக்குள்ள என்ன நினைப்போம், இந்த டெஸ்ட்ல இதை ஆன்சரே பண்ணல, இனிமேல ஒழுங்கா படிக்கணும்
அடுத்த டெஸ்ட்ல இருந்து முடிச்சுட்டு வந்த உடனே பழசெல்லாம் ரிவைஸ் பண்ணும். வீக்கெண்ட் எல்லாம் உட்காந்து ரிவைஸ் பண்ணும். ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கு என்ன தோணும், பாரு இந்த போர்ஷன்லாம் நான் சரியாவே 11th படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோ, நான் இதெல்லாம் சரியாவே படிக்கல, இந்த வியூல உட்காந்து ஃபுல்லா படிச்சிடணும். படிக்கிறோமா? ஏதோ ஒண்ணு தடுக்குது. எது தடுக்குது? உங்க மனசு. காலையில அலாம் வச்சு எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. லீவு நாள்னா கூட 10 மணி வரைக்கும் தூங்கினா நல்லா இல்லைன்னு நமக்கே தெரியுது. ஆமாம்மா நான் நாளையில இருந்து 5:30 மணிக்கு எழுந்துக்க போறேன், ஒருவேளை நான் எழுந்துக்கலன்னா நீ என்ன எழுப்பினா அலாம் பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும். நேற்றுக்கு சொன்னாங்கல்ல பஞ்சு சார் சொன்னார்ல, அலாம் பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும். அப்படி போய் அம்மா எழுப்பினாங்கன்னு வச்சுக்கலேன், அம்மா ப்ளீஸ்மா ஒரு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்றது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து அம்மா எழுப்பணும். சஹானா அப்படின்னு ஒரு கொடுப்போம், 2 மினிட்ஸ்மா. அந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? அம்மாவா இருக்கிறதுல இருந்து தாண்டி ஒரு சூப்பர் பவர் ஆயிரும். எருமை மாடு எழுந்துரு அப்படின்னு மாடு கூட்டின்னு எழுந்து உட்காருது. நிறைய வீட்டுல நடக்கக்கூடிய விஷயம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னாக்க நம்ம மனசை நமக்கு இன்னும் டேம் பண்ண கத்துக்கல. நான் இதுல நிறைய டேம் பண்றதை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போனா ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நிறைய இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா being students, you are the listeners, you are the takers of this program. அதனால 2 விஷயத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஒண்ணு, நீங்க படிக்க உட்காடுறீங்க, உட்கார்ந்த உடனே ஒரு 5 நிமிஷம் படிச்ச உடனே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? 2வது, எப்படி நம்ம படிக்கும் போது நம்ம படிக்கிற விஷயத்துல போக்கஸ் பண்றது. இந்த 2 தான் சொல்ல போறேன். சொல்லும் போது டிப்பிக்கலா இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டியில ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் எடுத்து நான் போடுறேன் பாரு. இதை பாருங்களேன், நான் சொல்வது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். 10 மணி நேரம் இருக்கு, 2 மணி நேரம் சாப்பிடுறதுக்கு, 1 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் கிளம்புறதுக்கு, பாக்கி 5 மணி நேரத்துல 5 சாப்டர் படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். தமிழ்ராக பாகுபலி 2 எக்ஸிபிட். சாப்பிடுறதுல 1 மணி நேரம் கட்டு, தூங்குறதுல 1 மணி நேரம், மிச்ச நேரத்துல படம் பாக்குறோம், படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். மச்சான் 60% எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றோம். ஒரு சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 5 இருக்கும், அதோட படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஜஸ்ட் பாஸ் ஆதா உண்டா, மாஸ் காட்டணும். 5 சாப்டர் படிக்கவே முடியாது, 3 சாப்டர் படிக்கிறோம், 2 சாப்டர் சாய்ஸ் ஆகும், படிக்கிறோம், பாஸ் ஆகுறோம், மாஸ் காட்டுறோம். மச்சான் எக்ஸாம்ல சும்மாவே உட்கார முடியாதுடா, ஹெச்ஓடி பார்த்தானா கர்கடி கிழிச்சு போறோம்டா. 100% படிக்கிறோம், அது கண்டிப்பா வரும். மராட்டியும் அதே எழுதியோ பண்ணா மாஸ் காட்டுறோம்டா. சோ நம்மளாம் கூட மாஸ் காமிக்கிற ஆளுங்க தானே, அப்படித்தானே? ஓகே. சோ நீங்க படிக்க உட்காருங்க. படிக்க உட்காரும் போது இது இன்னொருத்த பண்ணும்போது நமக்கு காமெடியா இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்க தப்பு பண்ணும்போது ஹியூமன் டெண்டன்சி அதை பார்த்த உடனே சிரிப்பு வரும். இப்ப நானே இருக்கேன், என்ன உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி இருந்தா கூட நான் இந்த சேர்ல வந்து உட்கார வரேன். உட்கார வரும்போது தெரியாம சேர்ல உட்காராம புதக்குன்னு கீழே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மனசுல இருந்து சிரிப்பு தான் வரும். அப்புறம் தான் ஐயோ பாவம் அப்படின்னு தோணும். இது பேசிக் ஹியூமன் டெண்டன்சி. படிக்க உட்காரும் போது கவனம் சிதறி போவதும் சாதாரண நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி. நம்ம மைண்ட் இதோட நேச்சர்ல கொஞ்சமா அலப்பாயும். இத மைண்ட் பண்றதுக்கு 4 டெக்னிக் சொல்லி தரப்பறேன். 1 is டங் டிராப். டங்குன்னா என்ன? நாக்கு. இந்த டெக்னிக்கை பத்தி சொல்றதுக்கு கூட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நம்ம உட்காந்து படிக்க வரோம். படிக்க வரும்போது மனசுக்குள்ள ஏதோ எண்ணங்கள்லாம் வருது. இந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுது, இந்த பேசிக் சயின்ஸை புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்கும் போது நாக்குக்குள்ள தெரியாம, நமக்கு தெரியாத அளவுக்கு, நம்ம அவேர்னஸ் இல்லாத அளவுக்கு சட்டிலா ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும். அது வந்து மேல இருக்கிற பிரெயினுக்கு ஏதோ கனெக்ஷன் கொடுத்து, நியூரான்ஸ் வழியா கனெக்ஷன் கொடுத்து விஷயத்தை சொல்லும். அதுதான் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை தூக்கி விடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா, வாய ஆன்னு திறந்துக்கிறீங்க. திறந்து நாக்கு அப்படி மேல தூக்கிட்டு டப்புனு கீழே இருக்கிறீங்க. ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ. இந்த மாதிரி 3 தடவை பண்ணணும். ஸோ எப்ப படிக்கிறது செஞ்சு பாருங்க. எஸ், நாக்கை நீட்டிட்டு நாக்கு தூக்கி மேல் நன்னத்துல வச்சுட்டு டக்குனு கீழே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்க உட்காரும் போது கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. கவனம் செதறும் போது இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவன் சைக்கோமேட்டிக் டெஸ்ட். ஓகேவா? அடுத்தது வைடனிங் த பெரிஃபரல் விஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பாக்குறோமோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கேன். இது பேர் ஃபோர்வியல் விஷன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் சைட்ல இருக்கிறது வந்து பெரிஃபரல் விஷன் சொல்லுவாங்க. உனக்கு படிக்க உட்காந்து ஒரு நிறைய படிக்கணும்னு நினைச்சுட்டு தான் உட்காருவோம். உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தெல்லாம் பார்த்தா மனசு எங்கேயோ போகும். அவளுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொன்னாலே என்ன கிஃப்ட் கொடுக்குறது, சோனா மிஸ் எப்ப பாரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஐயோ, இந்த அம்மாவும் அப்பாவும் திருப்தியே படுத்த முடியல, எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நையின்னு கொடுக்குறாங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க, மனசு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்ப என்ன பண்ணும், யூ பிரிங் பேக் யுவர் அட்டென்ஷன் டு ஸ்டடீஸ். அப்ப என்ன பண்ணும், யூ ஷுட் வைடன் த பெரிஃபரல் விஷன். எப்படி பெரிஃபரல் விஷன் பாக்குறது, நேரா பாக்குறது. இப்ப நான் சிஸ்டத்தை பாக்குறது ஃபோர்வியல் விஷன். ஸோ லெஃப்ட்ல நேரா பேரலல்ல ஒரு பாயிண்ட் வச்சுங்க, மேல ஒரு பாயிண்ட். அதே மாதிரி ரைட்ல ஒரு பாயிண்ட், மேல ஒரு பாயிண்ட். எப்பப்பெல்லாம் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகுறியோ நேரா பாரு, லெஃப்ட்ல பாயிண்ட் பாரு, மேல ஒரு பாரு, திருப்பி வந்து சென்டரை பாரு, திருப்பி ரைட்ல வந்து இங்க பாரு, அப்படி மேல பாரு. பார்த்த உடனே யூ வில் கம் டு நோ வெளியில போன தாட்ஸ் பழையபடி கண்ட்ரோல். அன்வான்ட் தாட்ஸ், ஈவன் அடல்ட்ஸ் யூ கேன் யூஸ் இட். தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு திஸ் ஒர்க்ஸ் இஸ் a மேஜிக் டெக்னிக், வைடனிங் தி பெரிஃபரல் விஷன். அடுத்தது என்னது, பேயிங் அட்டென்ஷன் டு தி சவுண்ட்ஸ். படிக்க உட்காரோம், டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு நிமிஷம் படிக்கிறது நிறுத்திட்டு நம்மளை சுத்தி என்னென்ன சத்தம் இருக்கு அப்படின்றத கவனிச்சு பார்க்கணும். மேபி ஃபேன் ஓடுற சத்தமா இருக்கலாம், ரோட்ல ஏதாவது பைக் போற சத்தமா இருக்கலாம், டேப்ல தண்ணி கொட்டுற சத்தமா இருக்கலாம், பேர்ட்ஸ் சிப்பிங் சவுண்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு சத்தம் நம்மளை சுத்தி இருக்கு. இதை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே திரும்ப நீங்க அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிறது குறைஞ்சு போய், தேவையில்லாத எண்ணங்கள் குறைஞ்சு போய் யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ். இன்னொரு டெக்னிக் என்ன, ரிவர்ஸ் கவுண்டிங். என்ன ரிவர்ஸ் கவுண்டிங், 100, 99 அப்படின்னு நல்லா டீப் பிரெத்தா 100, 99, 98 எடுத்து அப்படியே ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 90 வரத்துக்குள்ளேயே உங்களோட தேவையில்லாத எண்ணங்களும் நின்றுடும். யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ். ஸோ இந்த 4 டெக்னிக் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், யூஸ் இட் ஆல்சோ. என்னது, டங் டிராப், வைடனிங் தி பெரிஃபரல் விஷன், பேயிங் அட்டென்ஷன் டு தி சவுண்ட்ஸ், ரிவர்ஸ் கவுண்டிங். ஓகே, அப்போ இன்னும் நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு போகுது, ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ரொம்ப சிம்பிளான 4 விஷயம். 1, படிக்க உட்காடுறீங்க, இப்படி உட்காந்து படிக்கும்போது சாயங்காலம் சாப்பிட்டதுல இருந்து நல்லா தூக்கம் வருது, கொட்டாவி வருது அப்படின்னா இன்ஸ்டன்டா எனர்ஜி தரதுக்கு இந்த டெக்னிக் ஹெல்ப்ஸ். என்னது, 2 காது இருக்குல்ல, 2 காதை சும்மா இப்படி பண்ணி விட்டுங்க. 3 தடவை இந்த காதை லேசா இப்படி தள்ளி விட்டீங்கன்னாக்கிற உடனே ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். அது உங்களோட கான்சென்ட்ரேஷன் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காதை சும்மா இப்படி 2-3 தடவை பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அக்யூ பிரஷர் டெக்னிக். என்னத்த அக்யூ பிரஷர், ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்குமே 2 கால் இருக்கு. 2 கால்ல உள்ள கால்ல ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த இடத்த கீழே உட்கார்ந்து இருக்கிற டேபிள்லயோ இல்ல ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து, சப்பாத்தி குழவி எடுத்து காலில் அந்த இடத்துல நல்லா ஒரு 10 தடவை தேய்ச்சி விடுங்க. கிச்சு மூட்டுற மாதிரி கூட இருக்கும், உச்சமா இருக்கும். ஆனா உடனடியா நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி அதுல இருந்து கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், பலூன் டெக்னிக். எப்ப நமக்கு கொட்டாவி வருது, போர் அடிச்ச உடனே கொட்டாவி வருது, வேற ஏதாவது யோசிச்சு நம்ம மனசு வந்து நம்ம டயர்டா இருக்கும்னு சொல்லி சிக்னல் அனுப்பிச்சுன்னா கொட்டாவி வருது. உடனடியா அந்த டயர்ட்னஸ் போக்கணும். நான் இன்னைக்கு 12 மணி வரைக்கும் படிக்கணும்னா திஸ் டெக்னிக் ஹெல்ப்ஸ். என்னது, பலூன் டெக்னிக். குட்டியா நிறைய 10 ரூபாய்க்கு பலூன் விற்குது, வாங்கி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் கொட்டாவி வருதோ, எப்பப்பெல்லாம் டல் அடிக்குதோ மனசு, எடுத்து பலூன் எடுத்து ஒரு 3 பலூனை ஃபுல்லா இன்ஃபிளேட் பண்ணுங்க. இன்னும் கேட்டா என்ன பண்ணலாம், இன்ஃபிளேட் பண்ண பலூனை பட்டாரு ஒரு அடி அடிச்சு உடைங்க. உடனே இன்ஸ்டன்டா யூ வில் ஃபீல் ஹாப்பி, யூ வில் ஃபீல் எனர்ஜைஸ்ட். தென் ட்ரெயின் டெக்னிக். வாட் இஸ் ட்ரெயின் டெக்னிக்? கை எடுக்கல இப்படி வச்சுக்கிட்டு போர் அடிக்கும் போது, அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும் போது சும்மா இப்படி வேகமா பண்ணுங்க. கடக்குன்னு பண்ற மாதிரி இந்த உள்ளங்கை இதுல வந்து எல்லா நர்வ்ஸும் இன்டர்கனெக்டட். இதை பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஸோ மனசை பழக்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா கண்டிப்பா நம்மளோட மனசு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி பழக்கம் பண்ணிருக்கணும். அதுக்காக தான் யூ ஷுட் பி ஏபிள் டு டேம் யுவர் மைண்ட். என்னன்னாக்க ஜான் முரைன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. அவர் யாருன்னா, ஒரு பெரிய விம்பிள்டன் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்கள கோச் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, எது நடந்தாலும், எப்போ உனக்கு நம்பிக்கை குறையுதோ, எப்போ உனக்கு கவனம் குறையுதோ, எப்ப நீ தோப்பேன்னு நினைக்கிறியோ, அந்த டைம்லாம் இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. when you shift your focus, when you are not able to concentrate, இத ஒரு தாரக மந்திரத்தை யூஸ் பண்ணீங்க. என்ன, decide to be the winner come what may. யாருக்காவது நமக்கு லைஃப்ல தோத்து போக பிடிக்குமா? சொல்லுங்க பாப்போம். every one of us we want to be winners. அப்ப எப்படி வின் பண்ண முடியும்? சும்மாலாம் கிடைக்காது. ஒரு பலன் வேணும்னா எதுவுமே nothing is free in this world. You have to really work hard and work smart. டெய்லி ரிப்பீட் பண்ணும், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போடணும். அப்ப மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.
படிப்பு மட்டுமே இல்லப்பா, நான் இப்ப சொல்ற எல்லா விஷயமே லைஃப் லாங்கா உங்களுக்கு அப்ளை ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், டிசைட் டு பி வித் இன். எப்பப்பெல்லாம் எனக்கு கவனம் போகுதோ, வேற எதையாவது மனசுல போகுதோ, அப்ப நீ கேட்டுக்கோ, whether I want to win or lose. சில சமயத்துல மனசு என்ன சொல்லும், ஐயோ என்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலா நீங்க சொல்லல, உங்களுக்குள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, என்னாலாம் இதெல்லாம் முடியாதுன்னு உங்களுக்கு தோணுச்சா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, இப்படி கைய வச்சு கேட்டுங்க, இவ்வளவுதானா நீ அப்படின்னு கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்த உடனே நமக்கே அசிங்கமா இருக்கும். தென் நம்மள நம்மளே டிஃபீட் பண்ணிட்டு மேல வருவோம். அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து இங்க பாருங்க என்ன கோச்சிங் கொடுத்திருக்காரு பாருங்க நடாலுக்கு. ஒரு முக்கியமான மேட்ச்ல விம்பிள்டன் ஃபைனல்ஸ்ல see how he is playing. என்ன நடக்குது இந்த மேட்ச்ல இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, நடால் வின் பண்றாரு இல்லையா, அவர்கிட்ட என்ன ஸ்பெஷலா பாத்தீங்க, டக்குன்னு சாட் பாக்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்க பாப்போம். டு இட் ஃபாஸ்ட். எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, சாட் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட், ஸ்பீட், ஃபோக்கஸ், ஸ்டாமினா. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ so much my dearies. ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், வெரி ஃபாஸ்ட். ஸ்பீட், he appreciates himself. வெரி நைஸ் வெரி நைஸ். எவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு பாராட்டு போட்டுக்கணும். அற்புதம். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனா இருந்தாலும் நான் ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி அவங்களோட சப்கான்சியஸை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மைண்ட்ல சொல்லும் போது மைண்டை நர்ச்சர் பண்றதுன்னு சொல்றாங்க. என்னத்தை நர்ச்சர் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும். ஒன் மினிட். மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த மைண்டுக்குள்ள ரொம்ப டீடைலா போலனா கூட பேசிக்கா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். மைண்டுக்குள்ள 3 பார்ட் இருக்கு. இதை வந்து லேயர்ஸ் ஆஃப் மைண்ட். ஆக்சுவலா நோயிங் யுவர் மைண்ட்னா முக்கியமானது என்னன்னாக்கா, நீ மைண்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, மேல தெரியறது கான்சியஸ் மைண்ட். அக்ஷிதா என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா she will be able to answer. சஞ்சய் நேற்று நைட் என்ன சாப்பிட்ட அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றது சப்கான்சியஸ் மைண்ட். கவனமா எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, எதுல நம்ம அட்டென்ஷன் இருக்கோ, தட் இஸ் கால்ட் கான்சியஸ் மைண்ட். லேசா கொஞ்சம் யோசிச்சு ரீகால் பண்ணக்கூடியது சப்கான்சியஸ் மைண்ட். இன்னொன்னு இருக்கு, அன்கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு. அது நமக்கு உள்ள இருக்கிறதே நமக்கு தெரியாது. இதுல என்னன்னா, மைண்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னாக்க, கான்சியஸ் மைண்ட் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, அன்கான்சியஸ் மைண்ட் இருக்கு. மேல நம்ம மைண்டுன்னு நினைக்கிறதுனா ஒன்லி 10%, மீதி 90% வந்து உள்ளுக்குள்ள ஹிடனா இருக்கு. இதுல என்ன விஷயம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், when you want to achieve success in life, you should know how to program your subconscious mind. ஏன்னா சப்கான்சியஸ் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ரேஸ்ல முதல்ல வரணும், நமக்கு நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கணும், நம்ம நினைச்ச காலேஜ்ல படிக்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் நமக்கு இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சில பேர் படிப்புல சாதிப்பாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல சாதிப்பாங்க, சில பேர் வேற ஒரு விதத்துல சாதிப்பாங்க. சாதிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. ஆனா இத சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, உங்க சப்கான்சியஸ் இட் ஹேஸ் டு ஹெல்ப் யுவர் கான்சியஸ் மைண்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, நம்ம மைண்டை எப்படி பார்த்துக்கணும், எப்படி நர்ச்சர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு வேலைய அழகா செய்யறதுக்கு தேவையான கான்பிடன்ஸ் வேணும். எல்லாருக்குமே கான்பிடன்ஸ் இருக்கும். இந்த கான்பிடன்ஸ் எல்லாருக்குமே இருக்கவே தான் இன்னைக்கு கிளாஸ் வந்துருக்கீங்க. கான்பிடன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். எப்படி? NLPன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். அதுல ஆங்கரிங் ஒரு டெக்னிக் சொல்லி தருவாங்க. தட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். என்ன ஆங்கரிங்? ஒண்ணும் இல்ல, சாதாரண விஷயமா நம்ம எல்லாருக்குமே தன்னம்பிக்கையும் பெருமையும் எப்ப கூட இப்ப யோசிச்சு பார்ப்போம். அதை வச்சு என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். ஓகே, நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, டக்குன்னு ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிறீங்க.
இப்ப நான் சொல்றத மனசுல வாங்கிக்கணும். கண்ணை மூடி உட்காருங்க. ஓகே, நல்ல சீட்ல சௌரியமா உட்காந்துங்க. கடைசியா ஏதோ ஒரு டைம் நீங்க ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சீங்க. அது படிப்புலயா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வீர செயல்லையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு மொமெண்ட்ல நீங்க உங்களை பத்தியே ரொம்ப பெருமையா உணர்ந்தீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப அதை பத்தி என் பொண்ணு என் பிள்ளை அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்பட்டாங்க. உங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் ஆஹா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லார் லைஃப்லயுமே இருக்கும். அது என்ன மூமெண்ட்னு நினைச்சுக்கணும். அப்போ உங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, எவ்வளவு தைரியமா இருந்தது, என்னாலயே சாதிக்க முடியும் அப்படின்னு எவ்வளவு தைரியமா இருந்தது. அந்த உணர்வை இப்ப உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. சரியா செஞ்சீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட் இப்ப உங்க காதுல கேட்கும். உங்க உடம்புல சூடா ரத்தம் போகிறது உங்களால உணர முடியும். கரெக்டா அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்து இறக்குங்க. யூ கேன் ஸ்டில் லிசன் டு யுவர் ஹார்ட் பீட். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். அந்த உணர்வுல கொண்டு வாங்க மனசுல. உங்க மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க இருக்கிறதுல ரொம்ப கான்பிடென்டா உணர்ந்த தருணம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கையையோ காலையோ உடம்பையோ ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணும். கண்ணை திறந்து பாருங்க. இப்ப நான் எப்படி பண்ணுவேன்னாக்க, ஆங்கரிங் பண்ணோம்னா இப்படி கையை வச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லுவேன். திஸ் இஸ் கால்ட் ஆங்கரிங். என்னன்னா, பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம். நினைக்கிற விஷயத்த கொண்டு சப்கான்சியஸ்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ண ட்ரை பண்றோம். பண்ணும்போது ஒரு சின்ன பிசிக்கல் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது அழகா போய் மனசுல உட்காரும். இது என்ன பண்ணணும்னா, இது ஒரு தடவை செய்யக்கூடிய டெக்னிக் கிடையாது. ஒரு தடவை செஞ்சா பலன் கிடைக்காது. என்ன பண்ணும், டே இன் அண்ட் டே அவுட். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செய்யணும். நம்பிக்கையோட செய்யணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ கண்ணை மூடிட்டு இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ரொம்ப கான்பிடென்டான இருந்த ஒரு நேரத்தை மனசுல கொண்டு வந்துட்டு கையில ஒரு சின்ன மூவ்மெண்ட். இப்படி வேணாலும் இருக்கலாம், இல்ல இப்படி வேணாலும் இருக்கலாம், இல்ல இப்படி வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபீலிங்கா வேணாலும் இருக்கலாம். இதை நீங்க கொண்டு வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். எதுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஒரு படிக்கட்டுல இருந்து அடுத்த படிக்கட்டுக்கு ஏறணுமோ அங்கெல்லாம் உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் அவங்க கூட வரும். வேற யாரும் வரமாட்டாங்க. படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்குமே என்ன ஆசை, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனோம்னா முக்கியமா என்ன வரும், இன்டர்வியூ வரும். இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சுதான் உங்களை வேலைக்கே கூப்பிட்டுருப்பாங்க இன்டர்வியூக்கு. அப்ப எது ரொம்ப முக்கியமா வேணும், கான்பிடன்ஸ். கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்ச உடனே ஒரு பிரசன்டேஷன் பண்ண சொல்றாங்க. ஐயா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்ல முடியாது. யூ வில் பி சக்ட் அவுட். அப்ப கான்பிடன்ஸ் வேணும். இந்த மாதிரி குரூஷியலான டைப்ல மற்றவங்க வாட்ச் பண்ணும்போதுலாம் நமக்கு கான்பிடன்ஸ் வேணும்னா அதுக்கு இந்த ஆங்கரிங் டெக்னிக் ரொம்ப அற்புதமா உதவும். என்ன பண்ணணும், நீங்க ஒரு ஹால்ல உட்காந்துருக்கீங்க, இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, ஒரு 150 பேர் இருக்காங்க, 3 பேர் தான் அந்த போஸ்டுக்கு செலக்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா எல்லாரோட ஹார்ட் படுக்குன்னு அடிச்சுவாங்க. கிடைக்குமான்னு தோணும். அப்ப உட்காந்து நீங்க சப்கான்சியஸ் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணவே வேண்டாம். நீங்க என்ன ஆக்ஷனை ஆங்கரிங்ல பண்ணீங்களோ ஒரே ஒரு தடவை அதை மட்டும் பண்ணிட்டு போனீங்கனாலே கண்டிப்பா உங்களோட கான்பிடன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி ப்ரூவன் டெக்னிக். யூஸ் திஸ். நெக்ஸ்ட் இஸ், நமக்குள்ளேயே நம்ம நிறைய பேசிக்கிறோம். இப்பவே கூட கிளாஸ் கவனிக்கிற மாதிரி இருக்கீங்க. சில பேர் மனசுல போகுது, என்னென்னவோ எண்ணங்கள்லாம் போகுது. மணி ஒரு 12 போகுது, கிளாஸ் முடிச்ச உடனே அம்மா என்ன லஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியல, செம்ம கடியா இருக்கு, இன்னும் எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குதுன்னு தெரியல, ஐயோ விஷன் பிளஸ் ப்ரோக்ராம் இன்னைக்குதான் 3ஆம் நாள், இன்னும் 9 நாள் இருக்கு, இந்த ஆன்டி என்னதான் சொல்றாங்க பாப்போமே, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இந்த துப்பட்டாக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்லாம் நிறைய விஷயம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடுது தானே, ஓடணும், ஓடினாதான் இயல்பு. ஆனா இப்படி நிறைய எண்ணங்கள் ஓடும்போது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, நம்மளை பத்தி நம்ம என்ன உள்ள போட்டு விதைச்சுக்கிறோம் அப்படின்றதுல we should be very very careful. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, என்னாலலாம் ஜெயிக்க முடியாது, நான்லாம் அந்த அளவு ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்கும். என்னாலலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றதே விட்டுருங்க, நம்மளால எதை முடிக்குமோ அதை சாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் கால்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக். இட் ஷுட் பி டோட்டலி அவாய்டட். என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, என்ன, எனக்கு மஷ்ரூம்ஸ் பிடிக்காது, மஷ்ரூம் ஒத்துக்காது, மஷ்ரூம் பிடிக்காது, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க.
சாப்பிடும்போது மஷ்ரூம் மஞ்சூரியன் வருது, அவங்களுக்கு மஷ்ரூம் தெரியல, நல்லா வச்சு ஒரு கட்டு கட்டிடுறாங்க. கட்டி முடிச்ச உடனே பக்கத்துல நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஏய் நீ என்னமோ உனக்கு மஷ்ரூமே பிடிக்காதுன்னு சொல்லுவேன், நல்லா வச்சு கட்டினியா அப்படின்னு கேட்கும்போது உடனே என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, வயிற்று என்னமோ பண்ணுது, ஐயோ என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லி தொண்டை என்ன பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு வாங்கி எடுத்துக்காங்க. எது உண்மை? எதனால இப்படி வாங்கி எடுக்கிறாங்கன்னா, மஷ்ரூம் கெடுதல் பண்ணல, மஷ்ரூம் எனக்கு பிடிக்காது, மஷ்ரூம் எனக்கு ஒத்துக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்லி வச்ச நெகட்டிவ் டாக் கான்சியஸ் மைண்ட்ல இருந்து உள்ள அன்கான்சியஸ்ல டிராவல் பண்ணி அதை பத்தின ஞாபகம் வந்தோடனே தூக்கி ரிஜெக்ட் பண்ணு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்போ ஒரு ஷிப் இருக்கு, ஷிப் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த ஷிப்ல யாரு இருக்கிறதுல டாப் பர்சன் யாருன்னா கேப்டன். கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா ஷிப்ல போர்ட் ரூமுக்கு வெளியில இருப்பாரு. ஸோ ஹி வில் பி சீயிங் எவ்ரிதிங் வித் பைனாகுலர்ஸ். வெளியில ஏதாவது தடை வருதா, ஷிப் ஸ்மூத் செயிலிங்கா இருக்கிறது ஹி ஹாஸ் டு என்ஷூர் தட், ரைட்? ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. உள்ள டெக்குக்குள்ள இருக்கிற மரைன் இன்ஜினியர்ஸ் தேர் ஆல் ட்ரெயின்டு, தே வில் பி சோ ஒபீடியன்ட். என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த ரூம்குள்ள உட்காந்து ஷிப் எந்த டைரக்ஷன் போகுது, என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன கேப்டன் ஆர்டர் கொடுக்குறாரோ அதை செய்வாங்க. அதே மாதிரி அப்ப யார் ஒழுங்கா சொல்லணும், ஷிப் ஒழுங்கா போய் சேரணும்னா யார் சொல்லணும்? அந்த கேப்டன் ஹேஸ் டு கிவ் த ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ரைட் சென்ஸ். அப்போ நம்ம உடம்பு கூட இந்த மாதிரி ஒரு ஷிப் தான், நம்ம தான் கண்ட்ரோல் கொடுக்கணும் நம்ம மைண்டுக்கு. நம்மளால என்ன முடியும்ன்றது ஃபுல் பாசிட்டிவ் டாக், என்னால முடியும், நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற செல்ஃப் டாக்க திரும்ப 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 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நிஜமாக ஆகிவிடும். என் லைஃப்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், என்னால சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் நான் சொல்லி சொல்லிதான் இந்த அளவுக்கு 4 பேர் தெரியற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ரோஜர் பானிஸ்டர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், 4 minute மைல் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படலைன்னா நான் இப்ப சொல்றேன். இவர் என்ன பண்ணுவார்னாக்க, அந்த என்ன சொல்லுவாங்க, ஓட்டப்பந்தய வீரர். 1954 வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல 1 மைல ஓடுறது 4 நிமிஷத்துக்கு குறைஞ்சு யாருமே ஓடினது கிடையாது. ஏன் அதுக்கு மேல ஓட முடியாதா, 4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓட முடியாதுன்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, முடியாது, லங்ஸுக்கு வந்து அவ்வளவு பவர் கிடையாது, அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து ஓடினா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது இந்த ரோஜர் பானிஸ்டர் ஐ வில் டூ இட் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. டேய் முட்டாளா நீ 4 நிமிஷம் 11 செகண்ட்ல ஓடுற, ஒன்னாலதான் எப்படி 4 நிமிஷத்துக்குள்ள ஓட முடியும்னு கேட்கும்போது ரிப்பீட்டட்ல யார் சொல்றதே அவர் காதலியே வாங்கிக்கல, முடியாது முடியாதுன்னு சொன்னது எதையுமே காதல வாங்கிக்கல. என்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாள் கரெக்டா 3 நிமிஷம் 96 செகண்ட் 4 மில்லி செகண்ட்ல ஓடி முடிச்சிடுறாரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? முடியாதுன்னு சொன்னதை முடிச்சு காமிச்ச உடனே இதோட பலன் எப்படி இருக்கு பாருங்களேன். எல்லாருமே முடியாது முடியாதுன்னு சொல்லியிருந்தவங்கலாம் இப்ப எல்லாம் முடியும் முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆச்சு, இந்த 1954 இன்னொரு 28 பேரு அந்த 1 மைல 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடி கடந்துட்டாங்க. இத்தனை வருஷம் முடியாது முடியாதுன்னு நினைச்ச ஒரு தடையை உடைச்சது அந்த செல்ஃப் தான். அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 326 பேரு 1 மைல 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் இது சர்வசாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, நம்ம மனசுக்கு நர்ச்சர் பண்றதுனா தீனி போடும்போது we should be very very careful. நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும், நான் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன், பாசிட்டிவ் டாக் மட்டுமே நீங்க கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நிறைய மேஜிக்லாம் நடக்கும். தென் ஹார்னஸ் யுவர் மைண்ட். ஹார்னஸிங் மைண்ட்னா என்னது? ஹார்னஸ்னா யூட்டிலைஸ் பண்றது. எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, மேல பாக்குறது கான்சியஸ் மைண்ட், அடுத்தது சப்கான்சியஸ் மைண்ட், அடுத்தது அன்கான்சியஸ் மைண்ட். இருக்கு என்ன சொன்னேன் நான் ஏற்கனவே, கான்சியஸ் மைண்ட் நல்லா ஒர்க் பண்ணணும், நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா who has to give permission? Our subconscious mind should believe on ourselves and it should give permissions. இதை எப்படி பண்ணலாம்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் ஒரு டெக்னிக் பண்ணி உங்க மனசெல்லாம் உங்க சப்கான்சியஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா பாசிட்டிவா மாத்த போறேன். பர்மிஷன் கொடுக்குறீங்களா? செய்யலாமா? எஸ் சொல்லுங்க பாப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ரஷ்யான்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? ரஷ்யால நட்டான் ஷரான்ஸ்கைன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஒரு அமெரிக்காவோட ஸ்பைன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி அந்த கேஸ்ல அவரை ஜெயிக்க முடியாம அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டது எந்த ஜெயில் நினைக்கிறீங்க? சைபீரியால உள்ள மிக மிக மோசமான 3க்கு 4 அளவு 3 அடிக்கு 4 அடி அளவு உள்ள ஒரு மிக குறுகிய மிக சிறிய ஒரு ஜெயில போட்டாங்க. எத்தனை வருஷம்?
ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 100 நாள் இல்ல, 12 வருஷம். 12 வருஷம் 3/4 ஒரு ரூம்ல அவரை கன்ஃபைன் பண்ணி ஜெயில போட்டாங்க. நட்டன் ஷரன்ஸ்கே இல்லாத வேற யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல உயிரையே விட்டுருப்பாங்க. மன உளைச்சல்லையும் உடம்பு சிக்கானதுலயும் உயிரை விட்டுருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எதுக்காக இவரை பத்தி சொல்றேன் தெரியுமா? இவர் என்ன பண்ணான்ற ஒரு உத்வேகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாருனாக்க, ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணாரு. நான் வந்து தப்பு பண்ணல, நான் இது கண்டிப்பா வந்து இதனால என் வாழ்க்கையை நான் இழக்க போறது இல்ல, ஐ வில் வின் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்றத திரும்ப 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 மனசுக்கு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா நான் நல்லபடியா நடப்பேன், நான் நல்லபடியா வெளியில வந்துருவேன் திரும்ப 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 மைண்டுக்குள்ள நினைச்சுட்டாரு. கூடவே என்ன பண்ணாருனாக்க, அந்த தூண்டு இடம் இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்னா உடம்பெல்லாம் நலிஞ்சு போயிடும். அப்ப ஆன்டி கிராவிட்டி எக்ஸசைசஸ் டெய்லி பண்ணாரு. மைண்ட சுறுசுறுப்பா, நம்ம நினைச்சா மட்டும் போறாது, மனசுக்கு வேலை கொடுக்கணும், மனசை வேலை வாங்கணும், மனசை பழக்கம் பண்ணணும், மனசை யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணாரு? அவருக்கு என்ன பண்ணான்னு யோசிச்சார். மைண்ட தினம் ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் நம்ம நினைச்சாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? கண்ணை மூடி யோசிச்சு பார்த்தாரு. என்ன பண்ணலாம், இது இடத்துல நம்ம கிட்ட எதுவுமே பொருள், ஏன்னா நம்ம ஜெயில இருக்கோம், நம்ம யார்ட்டையும் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சாருனாக்க, சின்ன வயசுல அவருக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும். செஸ் ரொம்ப பிடிச்ச உடனே சரி டெய்லி நம்ம மைண்டாவே செஸ் விளையாடலாம்னு டிசைட் பண்ணாரு. செஸ்ஸுக்கு எத்தனை கட்டம் இருக்கும்? 8/8 இருக்கும். 8 64 கட்டம் இருக்கும். பிளாக் ஒயிட் ஆல்ரெடி, ஒரு பக்கம் பிளாக் காயின் ஒரு பக்கம் ஒயிட் காயின் வச்சு டெய்லி ஒரு மனசுக்குள்ள விளையாடுவாங்க. எவ்வளவு பெரிய பவர் பாருங்களேன். யாரோட விளையாடுவார்னு நினைக்கிறீங்க? செஸ்னாலே ஒரு கேம்ல 2 பேரும் விளையாடுவாங்க, சரியா? இந்த பக்கம் நட்டன் ஷரன்ஸ்கி இருக்காரு, அந்த பக்கம் யாரோட விளையாடணும்னு விஷுவலைஸ் பண்றாரு. நம்ம சாதாரண ஆட்களோட விளையாடுனா பத்தாது, வேர்ல்டு சாம்பியன் யாரும் அவங்க கூட விளையாடணும்னு சொல்லி விளையாடுறாரு. என்னது, யார் அன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன்னா? கேரி காஸ்பரோவ், மிகப்பெரிய கிராண்ட் மாஸ்டர். டெய்லி மனசுக்குள்ள டெய்லி 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 செஸ் விளையாடுவார். இப்படி போயிட்டு இருக்கு. டெய்லி மனசுக்குள்ள கேரி காஸ்பரோவ் ஜெயிப்பேன்னு சொல்லி ட்ரீம் பண்ணுவார். அதையே யோசிப்பாரு. இவர் ஜெயிச்சுட்ட ஒரு பிக்சரை மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாரு. காலங்கள் ஓடுது. ஒரு நாள் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பில் கிளின்டன் ஜனாதிபதி ஆகிறார். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து இவரை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறாரு. இவர் போய் சைபீரியால விட்டுட்டு நேரா போய் இதுல சிரியால வசிக்க போயிடுறாரு. இஸ்ரேலுக்கு போயிடுறாரு. இஸ்ரேலுக்கு போய் வசிக்கும் போது திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா he became the cabinet minister. கேபினட் மினிஸ்டர் போஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல். பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்து பார்க்கணும். அப்ப ஒரு நாள் கேரி காஸ்பரோவ் வந்து இவரை பார்க்க வர. கேரி காஸ்பரோவ் யாரு? வேர்ல்ட் செஸ் சாம்பியன், இஸ் அ கிராண்ட் மாஸ்டர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டா ஒரு 10 பேர் கூட 20 பேர் கூட ஒரு கேம் விளையாடுவாங்க. விளையாட்டு தெரியுமா? அவங்க ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படியே ஒரு டேபிளுக்கா போய் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவர் வராரு. அன்னைக்கு செஸ் கேம் நடக்குது. 5 பேரோட மோதுறாரு. மீதி 4 பேரை நீங்க நம்ப மாட்டீங்க, 30 செகண்ட்ல காலி பண்ணிடுறாரு. இவர் கூட விளையாடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல கேரி காஸ்பரோவ் தோத்து போயிடுறாரு. அப்படியே வந்து உலகமே ஸ்தம்பிச்சு பாக்குற அந்த விஷயத்த. அப்போ வெளியில வந்த அப்புறம் கேரி காஸ்பரோவ் வெளில போயிட்டாரு. இவர் கேபினட் மினிஸ்டர் இல்லையா? அப்போ உள்ள இந்த பிரஸ்ல இருந்து வந்த ஆளுங்க எல்லாம் கேட்கறாங்க, சார் ஹவு கம் தட் திஸ் இஸ் பாசிபிள்? யூ ஆர் நாட் ட்ரெயின்ட் இன் a chess match, you are not at all a grand master, how come it is possible? கேட்கும்போது சொன்னாராம், நான் ஜெயில இருந்த போது 12 வருஷம் கேரி காஸ்பரோவை ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தினம் 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 விஷுவலைஸ் பண்ணிருக்கேன். அதனால அவரை ஜெயிக்கிறது வந்து எனக்கு ஸ்பான்டேனியஸா, மூச்சு விடுறது எப்படி இயல்போ அது மாதிரி நான் அவரை ஜெயிக்கிறது இயல்பா ஜெயிச்சிட்டேன்னு சொன்னார். சோ எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஒரு விஷயத்த மனசுக்குள்ள ஆழ நம்பி திரும்ப திரும்ப சொல்லி மனசுக்குள்ள ஒரு காட்சியை கொண்டு வந்தோம்னா நம்மளாலையும் வாழ்க்கையில எந்த உயரத்தையும் தொட முடியும். இப்ப நான் என்ன பண்ண போனேன்னா, உங்க எல்லாரையும் ஒரு சின்ன பிக்சர் நல்ல விதமாக உங்க மனசை சப்கான்சியஸா ப்ரோக்ராம் பண்ண போறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் அகெயின் சமத்து குட்டிகளா சேர்ல நல்லா சாஞ்சு உட்காந்து கண்ணை முடிக்கணும். நான் சொல்ற கட்டளைய அப்படியே வாங்கி உங்க உடம்புலையும் மனசுலையும் செய்யணும். வாயை திறக்க வேண்டாம். நான் கண்ணை திறங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க திறக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே டேரியஸ், ரைட். நல்லா சேர்ல சாஞ்சு உட்காந்துங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம உடம்ப நல்லா முதல்ல ரிலாக்ஸ் பண்ண போறோம். ஸோ உங்களோட கவனம் உங்களுடைய 2 கால்ல இருக்கு இல்லையா, கால் விரல்களை நல்லா அழுத்தி பிடிங்க. பிடிச்சிட்டு 1 2 3 வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ எவ்ரி டைம் நான் ரிலாக்ஸ்னு வார்த்தை சொன்னேன்னா நல்லா அடி வயிற்றுல இருந்து வேகமா மூச்சு எடுத்துக்கிடணும். அடுத்தது உங்க கால் பாதம் இருக்கு இல்லையா, பாதத்தை எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஃப்ரண்ட்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்தது உங்க 2 காலோட ஆடு சதை பகுதி, அதுல உங்க கவனத்தை கொண்டு போங்க. நல்லா டைட்
டைட்டா பிடிங்க, 2 ஆடுகால் சதையும் டைட்டா பிடிங்க. 1 2 3 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் சொல்லும் போதெல்லாம் ஆழமா மூச்சு எடுத்துங்க. அடுத்தது உங்களோட கவனம் 2 முட்டிக்கால்ல இருக்கட்டும். நல்லா முட்டிக்கால் மசில்ஸ் டைட் பண்ணுங்க பார்ப்போம். டைட்டா பிடிங்க. குட். 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய கவனம் உங்களுடைய தொடையில இருக்கட்டும். 2 கால் தொடையும் டைட் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். மூச்சு இழுத்து விடலாம். உங்க கவனம் இப்போ அடி வயிற்று பகுதியில் இருக்கட்டும். நல்லா வயிற்று மசில்ஸ் டைட்டா இழுத்து உள்ள பிடிங்க. 1 2 3 ரிலாக்ஸ். So with every step you are getting relaxed. You feel so relaxed now. இப்போ உங்க கவனத்தை உங்களோட நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வாங்க. செஸ்ட் மசில்ஸ் டைட்டா பிடிக்கிற மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். குட். அடுத்தது உங்களுடைய கவனம் இப்போ உங்களுடைய 2 தோள்பட்டையில இருக்கு. 2 தோள்பட்டை இறுக்கி பிடிங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். வெரி குட். இப்போ உங்களோட மேல் கை இருக்கு இல்லையா, 2 பக்கமும் கையை நல்லா மசில்ஸ் கை டைட்டா பிடிங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். குட். அடுத்தது உங்களோட கவனம் இப்போ 2 கை எல்போ, முட்டிக்கை நல்லா டைட்டா பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் சொன்ன உடனே என்ன பண்ணணும்? நல்லா ஆழமா மூச்சு எடுத்து மெதுவா வெளியில வரும். ஸோ வித் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் யூ ஆர் கெட்டிங் ரிலாக்ஸ்ட். அடுத்தது 2 கை விரல்கள் 10 விரல்களையுமே அழுத்தி பிடிங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ். சூப்பர். நல்லா டீப் பிரெத் எடுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க பின் மண்டையை யாரோ அழுத்தி பிடிச்ச மாதிரி நினைச்சுக்கங்க. டைட்டா பிடிச்ச மாதிரி. 1 2 3 ரிலாக்ஸ்ட். ஓகே. இப்போ உங்களுடைய நெற்றியை நல்லா இப்படி சுருக்கலாம். 1 2 3 ரிலாக்ஸ். நெற்றியை சாதாரண விட்டுருங்க. அடுத்தது 2 கண்ணு அப்படி அழுத்தி பிடிங்க. 1 2 3 ரிலாக்ஸ். குட். அடுத்தது பல்லு இருக்கு இல்லையா வாய்க்குள்ள, பல்ல அழுத்தி பிடிங்க பார்ப்போம். 1 2 3 ரிலாக்ஸ்ட். இப்ப நல்லா வாயை ஸ்மைல் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஈன்னு பண்ணுங்க பார்ப்போம். குட். யூ ஆர் கெட்டிங் ரிலாக்ஸ் நவ். எஸ். இப்போ கடைசியாக உங்களுடைய கவனம் முதுகு தண்டுல இருக்கட்டும். அழகா முதுகு தண்டு மேல கவனத்தை வச்சு டீப்பா பிரெத் எடுங்க. So you are totally relaxed now. You are ready to listen to me, right? Your subconscious mind is getting ready for being programmed. Now that the visualization starts. கண்ணை மூடியே உட்காந்துக்கலாம். சௌகரியமா சாஞ்சு உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க வாழ்க்கையில எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவான ஒரு விஷயத்த நான் யோசிச்சிருக்கேன். நீங்க இன்னைக்கு நீங்க படிக்கணும்னு நினைச்ச காலேஜ்ல நீங்க படிக்கணும்னு நினைச்ச கோர்ஸ நல்லபடியா படிச்சு முடிச்சு இன்னைக்கு டிகிரி வாங்குறீங்க. அதுதான் இன்னைக்கு சீன். ஸோ ஒரு மிகப்பெரிய டிகிரி கொடுக்கறதுக்கான கான்வகேஷன் நடக்குது. ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஏசி ஆடிட்டோரியம், ஒரு 10,000 பேர் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பீயிங் த டாப்பர் ஃபர்ஸ்ட் ரோல உங்க அம்மா அப்பா பக்கத்துல உட்கார்ந்து. Everyone is feeling so proud about you. உங்களை மட்டுமே நீங்க இப்போ உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவனிங்க. உங்க முகம் எப்படி இருக்கு? உங்க மனசுல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? உங்களோட ஆக்சசரிஸ் என்னென்ன? இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். உங்களோட ஒரு செல்லுலையும் பெருமை நிரம்பிஇருக்கும், சந்தோஷம் நிரம்பிஇருக்கும். இப்போ உங்க நேம் அனௌன்ஸ் பண்றாங்க காலேஜ்ல. நீங்க அப்படியே சும்மா எழுந்து கெத்தா கம்பீரமா நடந்து போய் மேல போய் ஐ வுட் லைக் டு கால் மை பேரண்ட்ஸ் ஆல்சோன்னு கூப்பிடுறீங்க.
உங்க அப்பாவும் அம்மாவும் மனசு கொள்ளாத சந்தோஷத்தோட இவ்வளவு ஒரு நல்ல குழந்தைய பெற்று எடுத்திருக்குமே மனசெல்லாம் பூரிப்பா, அவங்க முகம்லாம் பல்ப் எறிகிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷத்தோட அப்பா அம்மாவை நல்லா ப்ரௌட் ஆக்கிட்டோம், நம்ம படிச்ச காலேஜுக்கு பெருமை கொடுத்துன்ற ஒரு திருப்தியோட நீங்க நிக்கிறீங்க. ஒரு பெரிய வைஸ் சான்சலர் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரியை கொடுக்குறாரு. அந்த டிகிரி வாங்கும்போது நீங்க அந்த மேல கருப்பு கலர் கோட்டை கொடுத்துருக்காங்க, தலையில அந்த தொப்பியை போட்டிருக்கீங்க, கையில டிகிரியை வாங்குறீங்க. எல்லாம் அந்த 10,000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியம் அதிர அதிர கை தட்டுறாங்க. அப்படியே இதை ஒரு பிக்சர் ஸ்னாப் மாதிரி பிடிங்க. அந்த சீனை அப்படியே உங்க மனசுல ஒரு ஸ்னாப் மாதிரி பிடிச்சிங்க. அத நல்லா மனசுக்குள்ள சப்கான்சியஸ்ல இது நான் தான், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மனசுக்குள்ள சொல்லுங்க. I am a born winner. I am so confident. I will make my parents and teachers proud. I am a proud citizen of my country. I will always do my level best. திரும்ப திரும்ப சொல்லிடுங்க. நல்லா டீப் பிரெத் எடுத்துங்க. கண்டிப்பா நீங்க அத்தனை பேருமே சீக்கிரத்துக்கு அப்படியே மனசுல அந்த போட்டோ வச்சு திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆழ் மனசுக்கு அனுப்புங்க. இதை அந்த போட்டோவை ஞாபகமா பொக்கிஷம் மாதிரி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல தள்ளுங்க. என்ன கலரு, என்ன ட்ரெஸ், அந்த ஆடிட்டோரியம் அப்படியே கம்ப்ளீட் பிக்சர். இது உங்களோட லைஃப்ல ஒரு மகா பெரிய திருப்பு முனையை உண்டாக்கக்கூடிய ஒரு படம். இப்போ செல்ல குழந்தைகளே, மெதுவா உங்க கண்களை திறக்கலாம். மிக மெதுவாக கண்களை திறந்து பார்க்கலாம். 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சிட்டு நம்பிக்கையோட கண்ணு மேல வச்சுக்கணும். கைய நல்லா பரபரன்னு தேய்ச்சிட்டு கண்ணு மேல வச்சுக்கணும். இப்போ உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ரெடி? To be the best. I am free. No stress. I can. I want to be the best. Happy. Really happy. Good. Good, good, good. Excellent. Very confident. I am a winner. Want to achieve. Wow, wow, wow. Thank you very much, dearies. Thank you. I love you like anything. I love you all. Thank you very much for this response. Thank you. Good. So, இந்த விஷுவலைசேஷன் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, this is the thing. If you believe you can do it or you believe you cannot do it, either way you are right. That's it. என்ன சொல்லுது? நீ இந்த விஷயம் நடக்கும்னு நினைச்சாலும் அது உண்மைதான், நான் சாதிப்பேன்னு நினைச்சாலும் அது உண்மைதான், என்னால முடியாதுன்னு நினைச்சாலும் உண்மைதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம சாதனையாகவே பிறந்திருக்கோம், சாதிக்கத்தான் பிறந்திருக்கோம்ன்றது ஆழ் மனசுல நம்புறோம். இந்த விஷுவலைசேஷனை ஒரு ஸ்ட்ராங் போட்டோவா பிடிச்சி வச்சுக்கிறோம். இதை வந்து டெய்லி யோசிச்சு பார்க்கிறோம். இப்போ காலையில இருந்து நிறைய விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மைண்ட்னா என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கோம், சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எந்த விதத்துலயுமே ஹெல்ப் பண்ணாது. எப்ப ஹெல்ப் பண்ணும்னா, when you put whatever you have learned into practice, செஞ்சு பார்க்கும்போது தான் வரும். இப்போ இன்னைக்கு என்னென்னலாம் விஷயம் கத்துக்கிட்டீங்களோ இதெல்லாமே நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணும். பிராக்டிஸ்க்கு நான் ஒரு சின்ன தாரக மந்திரம் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா, 1% ஆஃப் வாட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு, எனக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே, உலகத்துல இருக்க அத்தனை பேருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்கு. 24 மணி நேரம் into 60 நிமிஷம். அதுல 1% போட்டீங்கன்னா 14.4 minutes வரும். ஒரு அப்ராக்சிமேட்டா கன்வெர்ட் பண்ணி 15%. So this 1 minute, 1% implies 15 minutes. என்ன பண்ணணும்? இந்த 15 minutes நீங்க லைஃப்ல ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னதுன்னா, அப்சல்யூட் சைலன்ஸ். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம், ஏதாவது ஒரு 15 நிமிஷம் சைலன்ஸ்ல இருக்க பழகணும். இந்த சைலன்ஸ், இந்த 15 நிமிஷமும் சும்மா உட்கார்றது உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா அதனால நான் 3ஆ பிரிச்சிருக்கேன். 1, முதல் 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்து உங்க மூச்சை கவனிக்கிறது. இத சைக்காலஜில பிரெத் அப்சர்வேஷன் டெக்னிக்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லப்பா, கண்ணை மூடி நான் உட்காந்துங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர் சௌரியமா இருக்கோ உட்காந்துங்க. உட்காந்துட்டு உங்க மூச்சு எங்கேருந்து வருது போகுது அதை மட்டுமே நீங்க கவனிக்கணும். இது பிரெத் அப்சர்வேஷன் டெக்னிக். 2வது என்னதுன்னாக்க மெடிடேஷன்.
பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மந்திரம், ஏதாவது ஒரு வேர்டு, அதை மட்டும் மனசுல திரும்ப திரும்ப வரா மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். 5 நிமிஷம் அது. இன்னொரு 5 நிமிஷம் பாக்கி இருக்கு இல்லையா? இந்த 5 நிமிஷத்தை நீங்க 2 விதமா ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னது? ஒண்ணு, எதையுமே கவனிக்காம அப்படியே உட்காந்து யாருக்கிட்டையும் பேசாம சைலண்டா வெளி உலகத்தை கவனிக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் என்ன பண்ணலாம்? ஒரு நாள் இப்படி பண்ணீங்கன்னா இன்னொரு நாள் என்ன பண்ணலாம்னாக்க கண்ணை மூடி உட்காந்து உங்களை நீங்களே கவனிக்கணும். இன் போத் வேஸ் இட் ஹெல்ப்ஸ் யூ. எப்படி ஹெல்ப் பண்ணும்? நீங்க பேசாம உட்காரும் போது உங்களோட எண்ணங்கள்லாம் குறையும். அப்ப நிறைய கவனிக்கிற திறன் ஜாஸ்தியாகும். மற்றவங்களை கவனிக்கும் போது எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எது சரி எது தவறுன்ற விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்ல, உங்களை நீங்களே கண்ணை மூடிட்டு கவனிக்கும் போது நீங்க பண்றதுல எது சரி எது தப்பு உங்களோட மனசாட்சிங்கிறது டெவலப் ஆகும். யூ வில் பிகம் வெரி வெரி ஷார்ப். எங்க எதை செய்யணும்ன்றது தெளிவா புரியும். இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க கத்துக்கிறதோட அர்த்தமே, இந்த மைண்டை நீங்க மைண்ட் பண்ண கத்துக்கிறதோட அர்த்தமே இந்த சைலன்ஸ் இருக்கு. ஸோ ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். Silence for 15 minutes per day, 5 minutes for observing your breath, 5 minutes for meditation, and the other 5 minutes for being silent. ஒண்ணு மற்றவங்களை கவனிக்கலாம், ஒரு நாள் மற்றவங்களை கவனிக்கலாம், ஒரு நாள் உங்களை நீங்களே கவனிக்கலாம். உங்களை நீங்களே கவனிக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும். மேபி யூ வில் பி மீட்டிங் தி பெஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ. இட் இஸ் பாசிபிள். ஓகே, அடுத்த 1 minute என்ன பண்ணணும்னா, இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? பணம் இல்லை இது. திஸ் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிளானிங் யுவர் டைம் இன் an effective way. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அப்போ அந்த 24 மணி நேரத்தை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றோமா அப்படின்னு ஒரு செல்ஃப் செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டோ கண்ணை திறந்துக்கிட்டோ உட்காந்துட்டு இன்னைக்கு டேல நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சேன், அதெல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கனா அப்படின்றத உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும். ஸோ நம்ம பிளான் பண்ண விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கோமா, செஞ்சுட்டானா வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும். ஒருவேளை செய்யலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3 லெசன் படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஒரு லெசன் தான் படிச்சிருப்பீங்க. ஏன் படிக்கல, என்ன சோம்பு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்மளே ஆழ கவனிச்சுக்கிட்டு போது இன்னொருத்தவங்களை நம்மளை டிசிப்ளின் பண்ணும்போது நமக்கு மனசு வலிக்கும், நம்ம ஏத்துக்க மாட்டோம். யாராவது அட்வைஸ் சொன்னாலும் நமக்கு பிடிக்காது. ஆனா நமக்கே எது சரி தப்புன்னு பண்ணும்போது நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரும். ஸோ இன்னைக்கு என்ன பண்றோன்றது ஒரு பாதி நேரம், இன்னொரு பாதி நேரம் நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் பிளானிங் அப்பான் யுவர் டைம், அவ்வளவுதான். இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் விஷுவலைசேஷன். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த, ஒரு போட்டோவா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், இப்ப பண்ணதே கூட இருக்கலாம், இது ஒரு பெரிய இமேஜ் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. டெய்லி காலையில தூங்கி எழுந்த உடனே எப்பவுமே நம்ம கண்ண தூக்கம் விழிப்பு கொடுக்கறதுக்கும் எழுந்துக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கும், வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கலாமே, தினம் இந்த விஷுவலைஸ் பண்ணுங்க. திரும்ப 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 இது செய்யும் போது கண்டிப்பா it will become a part of you. So by doing this we have come to the end of the session. So today we have learnt about mind your mind என்னென்ன பார்த்தோம்னாக்கா, knowing our mind, மைண்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, மைண்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, சரியா பயன்படுத்தணும், அதை கான்சியஸ் இருக்கு, அன்கான்சியஸ் இருக்கு, சப்கான்சியஸ் இருக்கு, எப்படி டேம் பண்ணணும், எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன செல்ஃப் டாக் கொடுக்கணும், எப்படி நர்ச்சர் பண்ணணும், எப்படி பாசிட்டிவா நமக்குள்ள பேசிக்கணும், செல்ஃப் டாக் பாசிட்டிவா இருக்கணும், அஃபர்மேஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்க, என்னதுலாம் 1 நிமிஷம் 1% ஆஃப் த திங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். என்னன்னா, ஒன்னு சைலன்ஸ், த செகண்ட் ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் விஷுவலைசேஷன். இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க யுவர் சக்சஸ் will become inevitable. So with this, I try to conclude my session. இவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ஜேசி நெய்வேலிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு ஃபுல்லாவே இந்த ஷோவை வந்து மைண்ட் மேப் பண்ணி பிளான் பண்ணி ஒரு டீடைல் வரைக்கும் கவனிச்சு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டிருக்கும் விஷ்ணுகுமார் சார் அவர்களுக்கும், இந்த ப்ராஜெக்டோட சேர்மன் என்னுடைய சகோதரர் AKR சரவணபவன் அவர்களுக்கும், இவ்வளவு நல்லபடியா இந்த ஷோ ஓடிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் இதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களோட விலை மதிப்பில்லாத நேரத்தை எதையுமே எதிர்பார்க்காம கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய தூண்களாக விளங்கும் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட பெஸ்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய என்னோட ஹஸ்பண்ட், போன வருஷத்து பிரசிடென்ட் ரமேஷ் அவர்களுக்கும், அம்மாவுக்கு பிடிச்சதை செய்யட்டும், அவங்க பேஷன் அவங்க பர்சியூ பண்ணட்டும்னு சொல்லி பெரிய மனசோட இருக்கிற என் பிள்ளைகளுக்கும்,
நர்மதா நல்ல விதமா இருக்கணும் லைஃப்ல அப்படின்னு ஒரு நல்ல விஷஸோட நீங்க பார்த்து கொண்டிருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், மற்ற ஜேசிஸ், ஜேசிரட்ஸ், மற்ற லாம் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேருக்கும் இவங்க எல்லாத்தையோட முக்கியமா என் செல்ல குட்டிகளாகிய உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். Happily signing off. Thank you very much. It's my immense pleasure to thank each and everyone present here. First of all, I would like to thank the trainer of today's program, our lovely faculty JFM Narmada Ramesh, for sharing lot of things about mind with a small beautiful story and many tips, and it's very useful, ma'am. Thank you so much.